Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நாம M-Pocket applicationல கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதே சமயத்துல நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் அப்ளை பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அதர்வைஸ் நாம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, நீங்க அவங்களுடைய அபிஷியல் சோர்சஸ்ல அந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படினா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. சேம் டைம் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். அதில் இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி, ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், தென் இதில் கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் டீடைல்ஸ், இதை பற்றின A to Z டீடைல்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இவங்க சேலரிடு பர்சன், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன், தென் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி 3 பேருக்குமே லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 50,000 வரையிலும் எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 6 to 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ₹40 ப்ளஸ் 18% GST இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2%லேருந்து அதிகபட்சமாக 3.25% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39% வரையிலும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 61.6% வரையிலும் இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். உங்களுடைய ஃபேமிலியோட இன்கம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 3 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். இதை தவிர்த்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 9,000க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட் டைம் இன்கம் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வந்து ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கட்டாயம் தேவைப்படும். இதை தவிர்த்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா காலேஜ் ஐடி கார்டு கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே சேலரிடு பர்சனாக இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ஆப்ஷனல் தான். ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரூஃபை சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஓகே கேஸ், இப்போ அப்படியே நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கிரெடிட் எலிஜிபிள் லிமிட்டாக 2,000 இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா ஆன் டைமில் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கான லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதாவும் போட்டிருக்காங்க. இப்போது ரெக்வஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ₹2,000 லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 6 மந்த் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. இப்போது டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் EMI அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த விதத்தில் கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மந்த் EMI-ஆகவே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் மந்த் வந்து ₹865 அப்படிங்கிறது கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு மந்த்துமே ஒரு 200 சம்திங் அப்படிங்கிறதா ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது நமக்கு எலிஜிபிள் கிடச்ச இந்த ₹2,000 லோன் அமௌண்ட்டில் டோட்டலாக நம்ம இந்த 6 மாதம் கட்டி முடிக்கும் பொழுது ₹2,182 அப்படிங்கிறது டோட்டலாக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் ப்ராசஸிங் ஃபீஸ் போக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிடக்ஷன் அப்படின்னு பார்க்க ப்ராசஸிங் ஃபீஸ், இன்சூரன்ஸ் ஃபீஸ் இந்த மாதிரி ஒரு சிலது கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்ஃப்ரண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ₹74, GST அப்படின்னு சொல்லிட்டு ₹13 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து டோட்டலாக ₹88. இந்த ₹88 போக ரீமைனிங் அமௌண்ட்டான ₹1,912 நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 3.25% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் ஓரளவுக்கு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட் தென் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ளெக்சிபிளாக ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்றபடி அப்ளை பண்ணுறதும் சேலரிடு பர்சன், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன், தென் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லோருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அப்ளை பண்ணுறதுலையும் மோஸ்ட் ஆஃப் த நபர்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.